வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. 8 வழிச்சாலை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். ஆளுநர் தமிழகத்தில் நேரடி அரசியல் செய்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநில உரிமைகளை பாதுகாக்க திமுக தொடர்ந்து போராடும் எனவும் திட்டவட்டம். மாநில சுயாட்சியை திமுக விட்டுக் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாக அமைச்சர் பாண்டியராஜன் விமர்சனம். ஆளுநரின் ஆய்வு மூலம் மாநில அரசு வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் விளக்கம். செங்கல்பட்டு அருகே தமிழிசை சவுந்தரராஜனை மேடை ஏறி தாக்க முயற்சி. மர்ம நபரை பாஜகவினர் சரமாரியாக அடித்து உதைத்ததால் பரபரப்பு. ஐந்து நாட்கள் தடைக்கு பின் கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள். ஆழ்கடல் பகுதியில் கடல் சீற்றம் குறைந்ததை அடுத்து மீன்பிடிக்க சென்றனர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 10 நாட்களுக்கு பிறகு இன்று கூடும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 8 வழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி தொடங்கியது. இதில் பள்ளிக்கல்வி, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. கடந்த 14ஆம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பின்னர் இந்த கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை விடுமுறை உள்பட 10 நாட்களுக்கு பின் சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்றைய கூட்டத்தொடரில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, சுற்றுலாத்துறை, கலை மற்றும் பண்பாடு ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் பதிலளிக்கின்றனர். இன்றைய கூட்டத்தில் 8 வழிச்சாலை, ஸ்டெர்லைட் விவகாரம் என பல முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழகத்தில் நேரடி அரசியல் செய்வதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆய்வு தொடர்பாக ஆளுநர் மாளிகை அளித்துள்ள விளக்கம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை மிரட்டும் தொனியில் ஆளுநர் பேசுவதாக தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டத்திற்கு முரணாக தமிழகத்தில் ஆளுநர் நேரடி அரசியல் செய்ய முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் உரிமையிலும் அதிகாரத்திலும் ஆளுநர் தலையிட்டு ஆய்வு நடத்துவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், ஆளுநரின் ஆய்வு தொடர்ந்து நடைபெற்றால் அதனை எதிர்த்து கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில உரிமையையும் பாதுகாக்க திமுக போராடும் என உறுதியளித்துள்ளார். மாநில சுயாட்சியை திமுக விட்டுக் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாக அமைச்சர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அரசியல் சாசன சட்டப்படியே செயல்பட்டு வருவதாகவும் ஆளுநரின் ஆய்வு நடவடிக்கைகள் மூலம் மாநில அரசு வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் விளக்கமளித்தார். மாநில சுயாட்சியை திமுக விட்டுக் கொடுத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைக்கும் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் உறுதிபட கூறினார். டேம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெகு வேகமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. 80 அடி வர்றப்ப திறந்து விடுவோம்னு தெளிவாக சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு. அந்த 80 அடி வெகு விரைவில் வரும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். துள்ளி கண்டிப்பாக காவிரி வரும், காவிரியில் தண்ணி முழுமையாக வரும். மாநிலம் சுயமாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். இதில் இருக்கு. அவர் என்ன எங்களை ஏதாவது பண்ண வேண்டாம்னு சொன்னாரா, என்ன பண்ணணும்னு சொன்னாரா? எதுவும் கிடையாது. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போய் அங்கே 4 இடத்துல குப்பையை கூட்டி அந்த இடத்துல மக்களுக்கு குப்பை கூட்டுங்கன்னு உணர்வு ஊட்டுறதோ, சின்ன பிள்ளைகிட்ட போய் அவர் பேசுறதோ, இல்லை கலை நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறதோ எந்த விதத்திலையும் எங்கள் சுயாட்சியை கெடுக்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம். மாநில சுயாட்சின்றதை திமுகவே விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அதை கொஞ்சம் நினைவுக்கு திடீர்னு அதை பேசிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். செங்கல்பட்டு அருகே தமிழிசை சவுந்தரராஜனை தாக்க முயன்ற நபரை பாஜகவினர் சரமாரியாக அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்துள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்.
அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் தமிழிசையை தரக்குறைவாக பேசியவாறு மேடையை நோக்கி சென்றார். இதனால் ஆவேசமடைந்த பாஜகவினர் அந்த வாலிபரை அடித்து உதைத்தனர். பின்னர் அந்த வாலிபரை காவல்துறையினர் மீட்டு அழைத்து சென்றனர். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் தன்னை ஒரு நபர் தாக்க முற்படும் அளவுக்கு காவல்துறையினர் மோசமான பாதுகாப்பை கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யாரோ ஒருவர் அவர் குடித்திருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது, படிகளில் ஏறி என்னை நோக்கி வருகிறார். நான் சில கட்சிகளை விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக ஒருவர் படியேற விட்டு என்னை நோக்கி வரவிடும் அளவிற்கு காவல்துறையின் பாதுகாப்பு தவறாக இங்கே இருந்தது, சரியாக இல்லை. அதை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும். இன்னைக்கு டாஸ்மாக் 3 உயிர்களை குடித்திருக்கிறது. ஒரு தற்கொலை செய்து ஒரு தம்பியின் உயிரை குடித்தது, இன்று குடித்தவர்களின் உயிரை குடித்திருக்கிறது. இந்த குடி வேண்டுமா என்பதை தமிழக அரசாங்கம் சற்று சிந்தித்து 1500 கடையை நீங்க நீதிமன்றம் மூடின கடையை தரங்கலாம் நீதிமன்றத்தில் சொல்லாம தயவு செய்து நீங்கள் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடும் அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு சிவகாசி சம்பவம் ஒரு உதாரணம். 5 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் ஆழ்கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. எனவே மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்தனர். இதனால் கடந்த 5 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் நேற்று முதல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. எனவே ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அந்தந்த துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் அனுமதி சீட்டு பெற்று 1200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தூத்துக்குடியில் தங்கு கடல் மீன்பிடிப்பு உரிமை கோரி கடந்த 9 மாதங்களாக போராடி வந்த விசைப்படகு மீனவர்கள் ஆட்சியருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து கடலுக்கு சென்றனர். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் தங்கு கடல் மீன்பிடிப்பு செய்வதற்கு நாட்டு படகு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் தங்கு கடல் மீன்பிடிப்புக்கு அனுமதி வழங்க கோரி விசைப்படகு மீனவர்கள் கடந்த 9 மாத காலமாக போராடி வந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் விசைப்படகு மீனவர்கள் 5 கடல் மைல் தூரத்திற்கு அப்பால் மீன்பிடிக்க வேண்டும் என்றும், நாட்டு படகு மீனவர்கள் 5 கடல் மைல் தூரத்திற்குள் மீன்பிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டதை அடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. இதனிடையே மீன்பிடி தடைக்காலமும் முடிவடைந்த நிலையில் விசைப்படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். சதுரங்க போட்டியில் மிக குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற சிறுவன் பிரக்ஞானந்தாவுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தாலியின் ஓர்டிசி நகரில் நடைபெற்ற கிரிடைன் ஓபன் சதுரங்க போட்டியின் இறுதி சுற்றில் தமிழகத்தை சேர்ந்த பிரக்ஞானந்தா என்ற 12 வயது சிறுவன் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பல்வேறு தரப்பில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேன்மேலும் சாதனை தொடர பிரக்ஞானந்தாவுக்கு வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சிறுவன் மற்றும் அவரது பயிற்சியாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது உண்மையான வெற்றி எனவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவுவதற்காக 250க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் திட்டமிட்டு காத்திருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் AK பத் காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காஷ்மீர் எல்லை மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்களை தடுக்கவும் சதித்திட்டங்களை முறியடிப்பதற்காகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பு காரணமாக வடக்கு காஷ்மீரில் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காஷ்மீருக்குள் ஊடுருவி சதித்திட்டங்களை அரங்கேற்ற 250க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் எல்லையோரங்களில் காத்திருப்பதாக AK பத் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். மேலும் அவர்கள் அனைவரும் 30 பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களது திட்டங்களை முறியடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்.
13,000 கோடி ரூபாய் வங்கியில் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள நீரவ் மோடிக்கு மின்னஞ்சல் மூலம் வருவாய் புலனாய்வு அமைப்பு கைது வாரண்ட் அனுப்பியுள்ளது. வைர வியாபாரி நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார். அவரை கைது செய்து இந்தியா கொண்டுவர சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சுங்க வரியில்லா இறக்குமதி பொருட்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி நீரவ் மோடி வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதை வருவாய் புலனாய்வுத்துறை கண்டறிந்தது. இது தொடர்பாக பலமுறை சம்மன் அனுப்பியும் குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நீரவ் மோடி ஆஜராகவில்லை. இந்த நிலையில் சுங்க வரி ஏய்ப்பு தொடர்பாக நீரவ் மோடிக்கு மின்னஞ்சல் மூலம் DRI எனப்படும் வருவாய் புலனாய்வு அமைப்பு கைது வாரண்ட் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று கேட்டறிந்தார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கடந்த 11ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வாஜ்பாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்று பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்த்தார். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வாஜ்பாய்க்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களிடம் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். சுமார் அரை மணி நேரம் வரை பிரதமர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்தார். எல்லைப் பகுதியில் ஆயுதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எல்லைப் பகுதியில் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கடத்தல் போன்ற குற்ற சம்பவங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், நேபாள மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளையொட்டியுள்ள எல்லைப் பகுதிகளில் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு 19,537 கடத்தல் சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாகவும் 2017இல் 31,593ஆக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவம் தொடர்பாக 2015ஆம் ஆண்டு 1,501 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு 1,893ஆகவும் 2017இல் 2,299ஆகவும் அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் கனமழை வெளுத்து வாங்குவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் தாராவி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சயான் ரயில் நிலையத்தின் ஒரு பகுதி தண்டவாளம் மழைநீரில் மூழ்கியதால் ரயில் போக்குவரத்தில் தேக்க நிலை நீடித்தது. இதேபோல் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கொட்டி தீர்த்த கனமழையால் அகமதாபாத் நகரத்தின் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. மழை காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. மாற்றுப் பாலினத்தோருக்கான அங்கீகாரத்தை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் கலந்து கொண்டனர். திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமையை வலியுறுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வானவில் என்ற பெயரில் சுயமரியாதை விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சுயமரியாதை விழா பேரணியுடன் தொடங்கியது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தும் அருகே தொடங்கிய பேரணியில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் பறை அடித்தும் நடனமாடியும் கலந்து கொண்டனர். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பாடல்கள் இன்று சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வெளியிடப்பட உள்ளன. மக்கள் நீதி மய்யம் கட்சியை கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி மதுரையில் கமல்ஹாசன் தொடங்கி அன்றைய தினமே கட்சியின் உயர்நிலைக்குழு உறுப்பினர்களையும் அறிவித்தார். பின்னர் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை சந்தித்து கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தையும் கமல்ஹாசன் பெற்றார். இந்த நிலையில் கட்சியின் கொள்கைகளை விளக்கும் பாடல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. விழாவிற்கு கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தலைமையேற்று பாடல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ளார்.
கட்சியின் செய்தி தொடர்பாளரான கவிஞர் சிநேகன் எழுதியுள்ள இந்த பாடல்களுக்கு தாஜ்நூர் இசையமைத்துள்ளார். திருப்பத்தூரில் உள்ள மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் வசந்தகுமார் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் மகாத்மா காந்தி முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மறைந்த தலைவர்களான மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், விவேகானந்தர், காமராஜர், அன்னை தெரசா ஆகியோரின் சிலைகள் நிறுவப்பட்டன. இதன் திறப்பு விழாவில் காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தகுமார் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். 8 வழிச்சாலை என்பது மத்திய அரசாங்கம் 10,000 கோடி ரூபாயில கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. ஆனா பொதுமக்களை கேட்டவரையிலே ஏற்கனவே 2 சாலைகள் இருக்கு, அதை அகலப்படுத்தினாலே அது சேலத்துக்கு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் அப்படி மீறி எடுத்தால் அதில் உள்ள நன்மை தீமைகள், அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு, அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அப்படியெல்லாம் கொடுத்து அவங்க திருப்தி அடைஞ்சால் அந்த இடத்தை எடுத்துக்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் ஆளுநர் ஆய்வு செய்வாரா என்று எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் எஸ்டிபிஐ கட்சியின் 10ஆம் ஆண்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் விரும்பாத அழிவு திட்டத்தை மத்திய அரசு தமிழகத்தில் மேற்கொள்கிறது என்று குற்றம் சாட்டினார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு பலவீனமாக இருப்பதால் தான் ஆளுநர் ஆய்வு நடத்துகிறார் என்றும் தெஹ்லான் பாகவி தெரிவித்தார். ஆளுநருக்கு ஆய்வு செய்கிற அதிகாரம், மாநில அரசுகளுடைய உரிமைகளில் தலையிடுகிற அதிகாரம், அரசுடைய தொடர்ச்சியான பணிகளில் தலையிடுகிற அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் ஏன் பயன்படுத்துவதில்லை? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஆளுநர் இத்தகைய மனநிலைக்கே வந்திருக்க மாட்டார். செய்வாரா என்பதல்ல, அவர் ஆட்சியில் இருந்த காலத்திலெல்லாம் சென்னாரெட்டி போன்றவர்கள் இத்தகைய நிலைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள் என்பதெல்லாம் தெரியும். எனவே அவருடைய ஆட்சியில் ஒரு ஆளுநர் இத்தகைய நிலைக்கு கண்டிப்பாக அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். சென்னையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இயக்குநர் கௌதமன் ஜூலை 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த மே மாதம் காவிரி போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டிகள் நடத்தக்கூடாது என பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இயக்குநர் கௌதமன் தலைமையிலும் பலர் போராட்டம் நடத்தினர். இதனை காரணமாக வைத்து நேற்று சென்னை சூளைமேட்டில் உள்ள தனது இல்லத்தில் இருந்த இயக்குநர் கௌதமனை காவல்துறையினர் விசாரணைக்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் அவர் மீது கொலை முயற்சி, அரசு பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 14 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் எழும்பூர் நடுவர் மன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ஜூலை 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கரகூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சின்ன மாரப்பா. இவர் தனது கால்நடைகளை ஜவளகிரி அருகே உள்ள தாவரப்பதம் வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றார். அப்போது அங்கு வந்த காட்டு யானைகள் சின்ன மாரப்பாவை துரத்தின. இதில் அவர் நிலை குலைந்து கீழே விழுந்ததை அடுத்து காட்டு யானை ஒன்று விவசாயியை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாயியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவிநாசியில் சமையல் எண்ணெய் விநியோக நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்தியதில் 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள கலப்பட எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சீனிவாசபுரத்தை சேர்ந்தவர் சிவானந்தம். இவர் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மொத்த வியாபாரம் செய்யும் முகவராக உள்ளார். இவரது நிறுவனத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 80% பருத்தி கொட்டை எண்ணெயுடன் 20% கடலை எண்ணெய் சேர்த்து கலப்படம் செய்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது. சுமார் 2,50,000 ரூபாய் மதிப்புள்ள 3,000 லிட்டர் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நிறுவனத்தின் மீது அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். பெண்ணாடம் அருகே மரத்தை வெட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த மாளிகை கோட்டம் பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்க் உள்ளது.
இந்த பெட்ரோல் பங்க் முன்பு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் இருந்தது. அந்த மரத்தை பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சிலரின் உதவியோடு வெட்டி டிராக்டரில் ஏற்றி சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மரத்தை வெட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டக்குடி விருத்தாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேல் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி அருகே கடலில் பாறை மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்த போது ராட்சத அலையில் சிக்கி மாயமான வடமாநில இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி அழகிய மண்டபம் பகுதியில் உள்ள மர அறுவை ஆலையில் தங்கி வேலை பார்த்து வருபவர் ஹாசிப் மாலிக். இவர் தனது நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து குளச்சலில் உள்ள போர் வெற்றி தூண் மீன்பிடி துறைமுகத்தை சுற்றி பார்க்க வந்துள்ளார். இந்த நிலையில் துறைமுக பகுதியில் கடலில் உள்ள புனித அலெக்ஸ் பாறையின் மீது ஏறி ஹாசிப் செல்ஃபி எடுத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வந்த ராட்சத அலையில் அவர் சிக்கிக் கொண்டார். அருகில் இருந்த நண்பர்கள் அவரை காப்பாற்ற கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கடலோர காவல்படை மற்றும் உள்ளூர் மீனவர்களுடன் இணைந்து மாயமான இளைஞரை தேடி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.